அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 5வது அத்தியாயமாக சக்தி பேதம், சக்தியின் வடிவமான மந்திரமும் திருபுரை சக்கரமும் அப்படின்ற தலைப்பில் 1047வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். செம்மை வெண்ணிறத்தாள் கல்வி தானான போகனும் முத்தியும் நல்குவி தானா அமைந்தவன் முப்புறம் தண்ணீரை தானான மூங்குரு ஓரு தன்மையள் தானான பொன் செம்மை வெண்ணிறத்தாள் கல்வி தானான போகமும் முத்தியும் நல்குவி. இதன் விளக்கமாக திரிபுர சக்தியானது 3 புறங்களில் இருக்கும் தேவர்களுக்கும் அவரவர்களின் தன்மைக்கற்ற உருவங்களை கொண்ட தேவர்களாக தாமாகவே அமைந்திருக்கும் திரிபுரையாக இருக்கும் இந்த சக்தியே பொன்னிறம் கொண்ட லட்சுமியாக இருந்து போகத்தையும், வெண்மை நிறம் கொண்ட சரட்சியாக இருந்து ஞானத்தையும், சென்மையான கருமநிறம் கொண்ட பார்வதியாக இருந்து மாயையும் அழித்து முக்தியையும் அருளும் சக்தியாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தானாகவே அமைந்த முப்புற தன்னிடை இந்த திரிபுர சக்தியானது 3 புறங்களிலும் இருக்கின்ற தேவர்களுக்கும், நாட் ஓன்லி ஹியர், 3 புறங்களிலும் அவரவர்களின் தன்மைக்கு ஏற்ப உருவங்களை கொண்ட தேவியர்களாக தானாகவே அமைகின்றார்கள். நாம் எவ்விதம் இறைவனை நினைக்கின்றோமோ அதுக்கு தகுந்தால் போல இறைவியும் அந்த சக்தியும் நமக்கு 3 முகங்களாக, அதாவது பொன்னிறம் கொண்ட லட்சுமியாக இருந்து போகத்தை கொடுக்கின்றாள், வெண்மை நிறம் கொண்ட சரஸ்வதியாக இருந்து ஞானத்தை கொடுக்கின்றாள், அதே மாதிரி மாலை அளிப்பதற்காக பார்வதி சென்மையான கருமநிறம் கொண்டுள்ளாள். ஸோ முக்தியும் அருளும் சக்தியாக கொடுக்கின்ற அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே நாம் அதை தானாக அமைவது எப்படி என்றால் நாம சிந்திப்பதிலே அவைகள் இருக்கின்றன என்று கூறி தளத்தை கிருத்திகா அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடல் 1047. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். தானா அமைந்தவம் முப்புறம் தன்னிடை தானான மூவுரு ஓருரு தன்மையவள் தானான பொன் செம்மை வெண்ணிறத்தாள் கல்வி தானான போகம் முத்தியும் நல்குமே. அப்போ 3 விஷயங்களை நம்ம இந்த பகுதியினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் அப்படின்னா 3 எதுவெல்லாம் இருக்கிறது அந்த திரிபுரை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதெல்லாம் 3 பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன பகுதி ஒண்ணு பார்த்தோம். அப்போ அதனோட இன்னொரு வெர்ஷன் சொல்றாரு. நம்ம பார்த்துட்டோம் முன்னாடி. அத சொல்றாரு, தானா அமைந்தவம் முப்புறம் தன். அப்ப இது 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 யாராவது உருவாக்கி இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. தானா அமைந்தவம், அப்போ இது யாராவது உருவாக்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, யாரும் உருவாக்கல. அது அனாதி. ஏன்னா நான் அதுக்குதான் நேத்திக்கு ஒரு கதை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, யுக முடிவுல பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ அந்த அவங்க போய் தேவியினுடைய அந்த தேவிபுரத்துக்கு போய் சக்தியை வாங்கி கொண்டு வந்தார்கள் அப்படின்னா அதுல ஒரு சூட்சமம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, யுகம் முழுவதுமாக அழிந்து ஒடுங்கி போகும் பொழுது கூட தேவியினுடைய ஸ்ரீபுரமானது
எப்படி இருக்கு அப்படின்னாக்க முழு சக்தியோடு இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அனைவரும் பெண்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல இன்னொரு சூட்சுமம் என்ன அப்படின்னாக்க, இவங்க 3 பேரும் போகும்போது கூட இவங்க 3 பேரு கூட பெண்ணாகத்தான் தோன்றுவார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இப்போ அவர்களும் தன்னை பெண்களாக தான் உணர்ந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு ஒரு குறிப்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல ஒன்றுறதுங்கிறது வேற மாதிரி, அந்த இடத்திற்கு தகுந்தவாறு மற்றவர்கள் மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி. அப்ப அந்த இடத்துல மாயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது தானாக அமைந்த இடம். யாரும் சமைக்கவில்லை அதை. அதனாலதான் சொல்றாங்க, தானா அமைந்தவம் முப்புறம் தன்னிடை, தானான மூவுரு ஓருருவானவள். அப்ப அவ 3 உருவமாக இருக்கிறாள். நம்ம இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி எடுத்துக்கலாம். கலைமகள், அலைமகள், மலைமகள் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 விஷயத்தை குறிக்கிறார். எதை குறிக்கிறார்? கல்வி, போகம், முக்தி அப்படின்னு ஒரு 3 விஷயத்த அவரே சொல்லிடுறார் திருமந்திரத்துல. நீ ரொம்ப எல்லாம் தேடி போகாத, அதெல்லாம் பின்னாடி வரும். இந்த இடத்துல நான் ஒரு 3 விஷயத்தை குறித்து தரக்கூடிய தேவியரை பத்தி பேசுறேன் அப்படின்ற ஒரு குறிப்பை நமக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா போன மந்திரத்துல நம்ம ஆழமா அப்படியே என்ன சொல்லுவாங்க, உழுது நம்முடைய நிலத்தை அவர் செம்மைப்படுத்திட்டாரு. பரிவுரை அப்படின்னாரு, நாரணின்னாரு, அதெல்லாம் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டாரு. நம்ம நிலத்தை அவர் குத்தி கிளறி சமன் செய்து வைத்திருக்கிறார். இப்ப நான் கரெக்டா ஒரு 3 விதைய போடுறேன் அப்படின்றார். என்னெல்லாம் விதை அப்படின்னாக்க, கல்வி, தானான போகமும் முக்கியம். அது என்னங்க தானான போகமும் முக்தியும் அப்படின்னா, எப்படி பதி பசு பாசம் அனாதியோ அந்த மாதிரி முக்தியும் போகமும் தானானது. நீங்க பாருங்க, கல்விய முதல்ல சொல்லிட்டாரு, வெண்ணிறத்தாள் கல்வி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் என்ன சொல்றாரு? தானான போகமும் முக்கியம் அப்படின்றாரு. அப்ப ஏன் கல்விய உள்ள கொண்டு வரல? ஏன் கல்விய தானான கல்வியும் போகமும் முக்தியும்னு சொல்லல அப்படின்னா, அங்கதான் சூட்சுமம் இருக்கு. நீ தான் தேடி போகணும் கல்விய. கல்வியை பெறுவதற்கு நீ உழைக்கணும். அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம், விருப்பம் எல்லாம் உன்னை உன்னுள் ஊற்றெடுக்க வேண்டும். அப்பதான் கல்வி கிடைக்கும். சும்மா உட்கார்ந்து இருந்தா கிடைக்காது. ஆனால் போகமும் முக்தியும் அப்படி கிடையவே கிடையாது. உன்னுடைய தனுகரண புவன போகத்தை பகவான் வச்சா அனுப்புற. அப்ப அவள் யாரு அப்படின்னா, சதாசிவமூர்த்தியோடைய சதாசிவ நாயகியாக நிற்பவள். அப்ப அவ வச்சு அனுப்புற இந்த உலகத்துல நீ என்ன செஞ்சாலும், நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஏதோ நம்ம உழைக்கிறோம் நமக்கு காசு கிடைக்கிறது, நம்ம உழைக்கிறோம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. கிடையவே கிடையாது. எல்லாமே அவ வச்சு அனுப்பிச்சுட்டா நமக்கு. அதனாலதான் சொல்றாங்க, தானான போகமும் முக்தியும். அப்ப போகம் மாத்திரம் தானா? இல்ல, முக்தியும் அதே கதைதான். ஏன்னா நம்ம இந்த 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 பிறப்பை எடுக்கிறதே எதுக்குதான் அப்படின்னா, முக்தியை அடையறதுக்குதான். அது இந்த ஜென்மத்திலயா, அடுத்த ஜென்மத்திலயா, இல்ல இன்னும் ஒரு 10 ஜென்மம் கழிச்சா, இல்ல இந்த ஜென்மத்துல பாதியிலேயே நமக்கு முக்தி கிடைச்சிடுமா அப்படின்னு பாக்குறதுக்குதான் அப்படின்னுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த இந்த பிறப்பு எடுக்கிறதே எதுக்காகதான் அப்படின்னா, முக்தி அடைவதற்கு தான். அப்போ போகமும் அவ வச்சு அனுப்புறதுதான், முக்தியும் அவ வைக்கிற டார்கெட் தான். அவ வச்சு அனுப்பிச்சிட்டா, டெஸ்டினேஷன் வச்சு அனுப்பிச்சிட்டா. டைம் தான் நமக்கு தெரியல. அப்போ அதுதான் சொல்றாரு, தானான போகமும் முக்தியும் நல்குமே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான இடம்ங்க இந்த இடம். அப்புறம் என்ன சொல்றாரு? தானான மூவுரு ஓருரு தன்மையவள். அப்ப நம்ம என்னமோ நினைச்சுக்கலாம், ஓ அப்ப கல்வி சரஸ்வதி அலைமகள், கலைமகள், மலைமகள்ல கலைமகளை கும்பிட்டா நமக்கு போகமும் முக்தியும் கிடைக்காதா அப்படின்னா, கிடைக்கும். வேகமா கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அறிவு தெளிவு வந்துரும், பேரறிவு வந்துரும். தேடி தேடி அடையக்கூடிய அந்த அறிவின் மூலமாக நம்மால் வெகு எளிதாக போகத்தையும் முக்தியையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அப்போ போகமும் முக்தியும் வந்ததுன்னா கல்வி வராதா அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா போகத்துல ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னாக்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்மளால
எத்தகைய போகத்துல அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப அந்த உண்மையான போகத்தை அனுபவித்தால், பேரானந்தத்தை அனுபவித்தால் அதுவும் நம்மை பேரறிவை நோக்கி இட்டு செல்லும். முக்தியும் அப்படிதான். எல்லாம் போதும் அப்படின்னு நினைச்சிட்டா வந்து குவியும் ஆனந்தம். அப்போ அந்த பேரானந்தம், பேரறிவு, முக்தி இந்த மூணும் தான் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வேண்டியது. அப்ப அந்த மூன்றையும் தருபவளாக யார் இருக்கிறாள் அப்படின்னா, அலைமகள், கலைமகள், மலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமகள், கலைமகள், உமை அப்படின்னு ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அவர்களுக்கு உண்டான நிறத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, வெண்ணிறம் வந்து கலைமகளுக்கு ஒப்பானது. நேத்தி கூட சரவணனையா கூட மென்ஷன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்ப வெண்ணிறம் கலைமகளுக்கு, ஏன்னா நம்ம தெரியும் சரஸ்வதியை வந்து வெண்ணிறமாக படைத்திருக்கிறோம். அப்புறம் பொன்னிறத்தாளாகிய திருமகள் அப்படிங்கிறாங்க. அப்ப திருமகளுக்கு யாரு அப்படின்னாக்க, பொன்னிறமானவளாக இருக்கிறாள் அப்படின்னாங்க. செந்நிறத்தாளான உமை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் ரொம்ப அழகா இதுக்கு ஒரு வார்த்தை உபயோகம் பண்றாங்க, சிவை அப்படிங்கிறாங்க. இந்த சிவை அப்படிங்கிற ஒரு ஒரு அன்னைய பத்தி நம்ம பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு பதம் இருக்கு இந்த சிவை அப்படிங்கிற பதம். நேற்றுக்கு சொன்னாரு பாத்தீங்களா, இருள் புரை ஈசி அப்படின்னு சொன்னாரு. ஈசினா யாரு? ஈசனுடைய பெண்பால் ஈசி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல சிவை அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால பிட்வீன் உமை அண்ட் சிவை என்ன சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா நான் சிவையை தான் சூஸ் பண்ணுவேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எதனால அப்படின்னா, மனித உடலோடு பிறந்து பெண்ணாக பிறந்து சிவனே அவளுக்கு உபதேசம் செய்வித்து ஞானம் அடைந்து ஞானத்தினுடைய தலைவியாக விளங்குபவள் யாரு அப்படின்னா சிவைதான் அப்படின்னு. இது வந்து தேவி பாகவதத்துல ரொம்ப பெருசா சிவைய பத்தின செய்தி வரும். நேத்திக்கு வந்து ஈஸி வரும்போதே நான் சிவைய பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நேத்திக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். அதனால என்னால சிவைய பத்தி சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு பாருங்க, ரொம்ப அழகா சிவைய வந்துட்டா நம்ம முன்னாடி. சிவை யாரு அப்படின்னா, மானுட உறவில் பிறந்து ஈசனால் அந்த அந்த இறைப்பரம்பொருளே அந்த சிவமே அவளுக்கு ஞான உபதேசம் செய்வித்து எல்லா புராணங்களையும் கற்பித்து பேரறிவை ஊட்டிய தன்மையை பெற்றவள் அவள். இன்னொரு நாளைக்கு நம்ம ரொம்ப விரிவா அந்த கதையை பார்க்கலாம். சோ இந்த இடத்துல உமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து, உமை அப்படிங்கிறதையும் திருமந்திரத்துல நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள்ல வந்து அவர் உமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகம் பண்ணியிருப்பாரு, ஒரு பதத்தை உபயோகம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி சிவை அப்படிங்கிற இந்த பதம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பதம். அதனால இந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உமைனும் எடுத்துக்கலாம், சிவைனும் எடுத்துக்கலாம். சோ உருவாக நிற்பவள், மூன்றும் ஒன்றாக நிற்பவள். அதான் பார்த்தோம், முக்தியும் போகமும் கூட பேரறிவை தரும், பேரறிவு போகத்தையும் முக்தியையும் தரும், முக்தி இரண்டையுமே தரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த பொன், செம்மை, வெண்ணிறம் அப்படிங்கிறது கூட நிறங்கள் அப்படின்னா பல வண்ணத்தின்னு சொன்னார் அவர் இல்லையா. அப்ப அந்த பல வண்ணத்துல வண்ணம் இது. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து சேரும். இதையும் வந்து நம்ம உள்ளா பார்க்கலாம், வெறும் நிறம்னு வெளியில பார்க்காம உள்ளே தோன்றக்கூடிய ஒளியின் அந்த அந்த சிவாக்னியின் வடிவத்துல ஏற்படக்கூடிய பல்வேறு நிறமா நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பவே தெரியும் உங்களுக்கு, ஒரு விளக்கு ஏற்றி வச்சீங்கன்னா அந்த சுடருக்குள்ள எத்தனை நிறம் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் இருக்கும், பொன்னிறம் இருக்கும், ஒரு சின்ன வெள்ளை கோடு மேல இருக்கும், அப்புறம் சிவப்பு இருக்கும். இதெல்லாமே ஒரு ஒரு தீபத்தினுடைய சுடருக்குள் அடங்குவது. இதனுடைய இன்வெர்ட்டும் நம்மளால பார்க்க முடியும். அது வந்து உள்ளே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். சோ அத்தகைய ஒரு மந்திரம் அன்னையினுடைய 3 வடிவங்களை பற்றி, 3 வடிவங்களுடைய தன்மையை பற்றி, அது நமக்கு தரக்கூடிய பேரானந்தத்தை பற்றி, பேரறிவை பற்றி, முக்தியை பற்றி இந்த பாடல்ல சொல்றாரு. ஆனா இதுல என்ன சூட்சுமமான விஷயம்னா, தானே அமைந்தவன், அது தானாகவே அமைந்திருக்கிறது. எப்படி அன்னையினுடைய திருப்புறம் தானாகவே அமைந்திருக்கிறதோ, அன்னையினுடைய ஸ்ரீபுரம் தானாகவே அமைந்திருக்கிறதோ, அது போலவே நம்முடைய போகமும் முக்தியும் தானாக அமைந்தது, அவளால் அமைக்கப்பெற்றது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை இந்த பாடல்ல வச்சிருக்காரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
நான் முடிச்சுட்டேன். விந்தியம்மா, நீங்க உங்களுடைய பகிர்வை தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1047வது திருமந்திரம். தானா அமைந்தவம் முப்புறம் தன்னிடை, தானான மூவுரு ஓர் உரு தன்மையல், தானான பொன் செம்மை வெண்ணிறத்தாள் கல்வி, தானான போகமும் முத்தியும் நல்குமே. தானாக அமைந்தவம் முப்புறம் தன்னிடை. முப்புறம் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள். இவை முறையே பொன் வெள்ளி இரும்பால் ஆனவை என்றும் கூறுவர். இவற்றின் நிறம் செம்மை வெண்மை கருமை. இவை முறையே தலை குணம் இடைக்குணம் என்றும் கூறப்படும். இவை இயல்பாக உயிர்களிடை பொருந்தி உள்ளன. இந்த முப்புறமாகவும் தானான மூவுரு ஓர் உரு தன்மையல் பொன் வெள்ளி இரும்பு, அதாவது செம்மை வெண்மை கருமை ஆகியவற்றை குறிக்கும். அலைமகள், அவள் யார் என்றால் லட்சுமி, பொன்னிறம். கலைமகள் சரஸ்வதி, வெண்ணிறம். உமையவள் பார்வதி, கருநிறம். ஆகிய மூவரும் ஒன்றாக தானான கல்வி போகமும் முத்தியும் நல்குமே. இவ்வடியினுடைய பொருள், இருக்கின்ற சக்தியே தானே கல்வியும் செல்வமும் பேரின்ப வீடும் அருள்பவளாகவும் உள்ளாள் என்பது பொருள். இதற்கு இணையான ஒரு பாடல் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம், திருமயிலாடுதுறை. பார்வதி அம்மை மயிலாயிருந்து பெருமானை பூசித்த தலம். அம்மை மயிலாக மாறி இறைவனை பூசித்த பிறிதொரு தலம் மயிலாப்பூர். இதனால் கௌரி மாயூரம் என்ற பெயரும் உண்டு. 4வது பாடல். வெஞ்சின கடுங்காலன் விரைகிலான், அஞ்சு இறப்பும் பிறப்பும் அறுக்கலாம், மஞ்சன் மா மயிலாடு துறை உரை, அஞ்சொலால் உமை பங்கன் அருளிலே. சிறப்புடன் விளங்கும் மயிலாடுதுறையில் உறையும் அழகிய சொற்களையே பேசும் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் பெருமானின் திருவருள் துணை நிற்குமேல், ஆலமிடற்றான் அடியாரை அடர அக்காலன் அணுகான், காலன யமதர்மன், அஞ்ச தகுவனவாகிய இறப்பையும் பிறப்பையும் நாம் அறுக்கலாம் என்று திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். மாணிக்க வாசகரும் யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் என்றார். உமை என்ற சொல் அஞ்சொல்லாளாகிய அம்மை. இத்தலத்து இறைவி அஞ்சொல் நாயகி. அந்த நாயகியை வணங்குவோம், அவளுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. பாருங்கம்மா லட்சுமி அம்மா, கருத்துக்கள் அல்லது கேள்விகள். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அம்மா ரொம்ப அழகா இருந்தது. கிருத்திகா அம்மா, நம்ம பேக் டு ஃபார்ம் தேவி பாகவதத்துக்கு போன மாதிரியே இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு கரெக்ட். ஆக்சுவலி அந்த தானாகவே தோன்றியது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தேவி பாகவதத்துல அவளுடைய சித்தத்தினால, அவளுடைய சித்தி, அவளுடைய வில் அக்கார்டிங் டு ஹர், அவளானே இது இப்படி இருக்கணும்னு அந்த மணி தீபத்தையே உருவாக்குறான்னு நம்ம படிச்சோம் இல்லையா? சோ இங்க தானாகவே உருவானது அப்படின்னாக்கா தேவியுடைய இஷ்ட சித்தியினால உருவானதா, இல்ல என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க? அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் அந்த 3 பேரும், சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேருமே உள்ள என்டர் ஆகும் போதே, மணி தீபத்துக்குள்ள போகும்போதே அவங்களுக்கு அந்த பெண் தன்மை தான், அதோடதான் உள்ள என்டர் ஆகுறாங்கன்றதையும் நீங்க சொன்னதுல ஞாபகம் வந்தது. அகெயின் ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்தது. சோ இது வெறும் ஸ்ரீபுரத்தை மட்டும்
தானாகவே தோன்றினது அப்படின்னு சொல்றோமா அந்த ஒரு நவ ஆபரணத்துல, இல்லைன்னா வந்து மொத்த மணி தீபமுமே வந்து தானாகவே தோன்றியது அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா இங்க? லட்சுமிமா, நன்றி. நான் இன்னைக்கு உண்மையில உங்களை பார்க்கும்போது நினைச்சேன் யூ வில் ஆட் லாட் ஆஃப் வேல்யூ இன் திஸ் அப்படின்னு. மணி தீபத்தையே தான் அப்படி நம்ம சொல்றோம்மா, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மணி தீபம் அப்படிங்கிறத நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க, நான் ஆக்சுவலா சொல்லியிருக்கணும். ஸோ யூ ஆர் காம்ப்ளிமெண்டிங் தட். மணி தீபத்தையே தான் தானா அமைந்தது. ஏன்னா அதுல வந்து ஸ்ரீபுரம் இருக்கு. அப்போ அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம குறிப்பிடுறது வந்து இந்த இடத்துல மணி தீபம். ஆனா அந்த மணி தீபம்ங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்க ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றி. இதுல வந்து அதுல மணி தீபத்துல இறங்கின உடனே தான் அவளுக்கு அப்படி தோணுது, தான் பெண்மையாக இருப்பது போல. ஸோ அதுவும் வந்து சொல்லப்படுகிறது தான். அதனால இந்த தானா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி வச்சு, இந்த தானா அப்படிங்கிறது யாருடைய எண்ணத்தினால் அப்படின்னா சக்தியினுடைய எண்ணத்தினால் அமைந்தது. ஆனா இந்த எது இப்போ முன்னாடி தோணினதா பின்னாடி தோணினதாங்கிற மாதிரி இல்லாம இட் இஸ் தேட். எப்படி முக்தியும் போகமும் வந்து நம்மை படைக்கப்படும் பொழுதே உண்டானதோ அந்த மாதிரி அந்த அந்த அசைவு ஏற்படும் பொழுதே அந்த சக்தியின் சொரூபமாகவே அது இருக்கு அப்படிங்கிறது தான். அது வந்து தேவியினுடைய ஆக்ஞை தான். ஏன்னா இந்த அசைவே ஆக்ஞையில தானே நடக்கிறது. அவளுடைய விருப்பத்தின் பேர்ல தானே அந்த இருப்புல இருந்து இயக்கம் தோன்றுகிறது. அப்போ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா. நன்றிமா, நன்றிமா. அற்புதம். அதுதான், அவளுடைய இச்சா இல்லாம எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த இது சிவனுக்கே சக்தி அவள் தான் அப்படிங்கறதுமே நம்ம அந்த சிவசக்தி ஐக்கிய ரூபத்துல பார்த்த மாதிரி அற்புதம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் தானே காய்ச்சணும். நான் சொல்லிட்டேன், நாங்கெல்லாம் காய்ச்ச மாட்டோம், அவ வந்துதான் காய்ச்சணும். மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி இருவருக்கும். வேறும் கேள்விகள் அல்லது கருத்துக்கள்? விந்தியாமா, நேத்து நீங்க சரவணன் ஐயா கிட்ட கேள்வி கேட்டீங்க. அர்த்தநாரியாவும் பதில் சொன்னாரு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, இறைவனை வந்து செம்மை நிறமாகத்தானே சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து கருமை நிறமா சொல்றோமே அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்டீங்க. கருமை நிறமான அந்த வார்த்தை நீங்க வாசிட்டீங்க. கருமை நிறமான ஒரு 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 பதம் ஒண்ணு சொன்னீங்க. எனக்கு அந்த பதம் இப்ப கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நேற்றுக்கே நான் சொன்னேன், இருள் புற ஈசி, இருளையும் காப்பவள், இருளிலும் இருப்பவள். அப்ப அந்த மாதிரி இது வந்து நம்ம ஆழமா உள்ள போகும்போது பொருளை பார்த்து பயணப்படும் பொழுது நிறைய இந்த இருள் புற ஈசி, இந்த ஈசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட ரொம்ப அழகான வார்த்தை. ஈசனுடைய பெண்பால் ஈசி அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். இன்னொன்னு வந்து நீங்க வாசித்த அந்த இடத்துலயே அந்த பதத்திலேயே பொருள் இருந்தது. எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கருமை நிறமான சிவனுடைய தோழி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இந்த இடத்துல நம்ம ரெண்டு விதமா பொருள் எடுத்துக்கலாம். எப்படின்னா, கருமை நிறமான சிவனுடைய தோழி, அதாவது இந்த கருமைங்கிறத சிவனோட அட்ஜெக்டிவாவும் வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா கருமை நிறமான அப்படிங்கிறத வந்து தோழியுடைய இதாவும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அந்த அட்ஜெக்டிவாவும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அவளுடைய பண்பாகவும் வைத்துக் கொள்ளலாம். சிவனுடைய தோழி கருமை நிறமானவள் அப்படிங்கிற மாதிரியும் வைத்துக் கொள்ளலாம். இல்லை கருமை நிறமான சிவனுடைய தோழி அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க நேற்றுக்கு வாசிச்ச அந்த பதம் வந்து அப்படி அந்த பதத்திற்கு உண்டான பொருளா தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆனா அவன் வந்து எப்படி தேவி வந்து இன்னும் சொல்ல போனா செம்மை நிறமானவன்னு நம்ம இறைய எப்ப சொல்றோம் அப்படின்னாக்க, அவன் சிவாக்னியாக இருக்கும் பொழுது, அப்ப அந்த பரம்பொருள் வந்து சிவாக்னியாக மிளரும் பொழுது நம்ம வந்து செம்மை நிறம்னு சொல்றோம். ஆனா நீங்க வந்து ரொம்ப ஆழமா உள்ள போய் பாத்தீங்கன்னா, அந்த இருப்பினுடைய நிலை என்ன அப்படின்னா பாழ்தான். இந்த அண்டவெளி எப்படி இருக்கிறது அப்படின்னா அது பாழ்தான், கரும் துளைதான் அது. அந்த அடர்ந்த கருப்பு. நீங்க இத ஔவையார்ல இருந்து எல்லாரும் சொல்றத பாக்கலாம். நீங்க அவை குரல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய
விளக்கமே சொல்லுவாங்க இந்த இருள் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அவனை வந்து இருளாக கருமை நிறமாக, இருள் அப்படிங்கிறதுக்கு நம்ம வைத்திருக்கிற பெயர் கருமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பக்தி இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா குறைந்த ஒளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த இருள. அது வந்து அதுக்கு கருமைன்னு அவ்வளவா நம்ம புரியறதுக்காக சொல்லக்கூடிய நிறம் அது. குறைந்த ஒளி அவ்வளவுதான். அப்போ அந்த குறைந்த ஒளியில போக போக ஒளி பெருகும். நீங்க நம்ம தியானத்துல போகும்போது கூட உங்களுக்கு தெரியும். நம்ம அப்படியே கண்ணை மூடி அமர்ந்திருப்போம். மொத்தத்துல இருட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வரும். அப்புறம் செந்நிறம் வரும். அந்த செந்நிறம் போய் மீண்டும் நீல நிறம் வரும். இதெல்லாம் நான் டிஃபைன் பண்ண விரும்பல. ஆனா இப்படிதான் ஒரு பயணம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த அந்த நீளத்துல போக 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 அப்ப அவனை நீல நிறமாகவும் நம்ம பார்த்திருக்கோம். செம்மை நிறமாகவும் வைத்திருக்கிறோம். பொன் கொன்றை வேந்தன் அப்படின்லாம் கூட நம்ம தேவாரங்கள்ல வந்து பல உபயோகங்கள் இருக்கு. அப்ப கொன்றை மரம் எப்படி இருக்கும்? பொன்னிறமாக இருக்கும். அப்போ அவன் பொன்னிறமாகவும் இருக்கிறான். அப்போ அதனாலயும் நம்ம வந்து அவனை சொல்றோம். பால் வண்ணத்தினன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி திருமந்திரத்திலேயே வரும். அந்த மாதிரி அவனும் எப்படி அன்னையை வந்து நம்ம பல வண்ணத்தின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இறைவனையும் பல்வேறு வர்ணங்கள்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த இடத்துல இருள் புரை ஈசி, இருளாகவும் இருப்பவள். அப்ப இந்த உலகத்தை எதுவுமே தப்பு இல்ல. ஒருத்தன் திருடுனா கூட அது அவனோட அவளுடைய ஆகியதான். அவன் ஏன் திருடுறான்? அவனுடைய கர்ம வினை, அவனுடைய போகம், தானா அமைந்த போகம் அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அதுல இருந்து மீறி தானா அடைந்த முக்திக்கு அவன் வருவான். இப்படி நினைச்சு பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள யாருமே தாழ்ச்சி, யாருமே உயர்ந்தவர்கள்னு கிடையவே கிடையாது. அப்போ அப்படி ஒரு தன்மை வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். யாரும் எதுவும் கிடையாது. ஓர் அறிவு படைத்த ஜீவன் கூட தாழ்ந்தவர்கள் கிடையாது. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறது. அதனாலதான் தானா அமைந்த போகமும் முக்கியங்கிற இந்த 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருளாகவும் அவளே இருக்கிறாள். அப்ப நான் இருள்ல போக மாட்டேன், நான் இருளான விஷயங்களை செய்ய மாட்டேன், அதெல்லாம் இல்ல. எல்லார் உள்ளுக்குள்ளேயும் இருள் இருக்கு. எல்லார் உள்ளுக்குள்ளேயும் கோபம் இருக்கும், ஆணவம் இருக்கும், அகந்தை இருக்கும். ஆனா அந்த ஆணவம் அகந்தையும் கூட நம்ம கிடையாது, அவதான். அப்படிங்கும் போது நம்மளால அதை ரொம்ப ஈஸியா வெளியில வர முடியும். அதை சொல்லக்கூடிய குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இந்த இடத்த வச்சுக்கலாம் நம்ம. வணக்கம் அம்மா. நான் கேட்டது வந்து கரிய நிறமுடைய மகேசனுக்கு சக்தியாக விளங்கும் ஈஸ்வரி. இதற்கு தெளிவா எனக்கு விளக்கம் சொல்லிட்டீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நான் இப்படி ஒரு வரி படிச்சதில்லை. தேவார திருவாசகம் திருமந்திரத்துல செந்நிற மேனியன் அப்படித்தான் படிச்சேம்மா. அதனாலதான் கேட்டேம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி நன்றி. அம்மா ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கருப்பு சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து சௌந்தர்ய லஹரியில சௌந்தர்ய லஹரியில 44வது ஸ்லோகத்துல அவ தேவியோடைய தலைமுடி கருப்பா இருக்கிற தலைமுடிய பத்தி அவர் வந்து ஆச்சாரியர் வந்து வர்ணிக்கிறார். சோ அப்படி வர்ணிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதுலதான் வந்து அந்த நம்மளுடைய உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு அவர் அபிராமப்பட்டு சொல்ற அந்த வார்த்தையும், அப்புறமா இங்க வந்து நவீன அர்க்க கிரணம்ன்றது 2மே ஒன்னா சேர்ந்திருக்க மாதிரி. அந்த நவீன அர்க்க கிரணம்ங்கிறது வந்து நம்மளுடைய உச்சி திலகத்துல இருக்கிற அந்த சிந்தூரத்தை எப்படி வச்சுட்டு இருக்கான்றது. ஆனா அதுல ஒண்ணு சொன்னாங்க, அது பக்கத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே கருமையான கூந்தல். அந்த கருப்புங்கிறது வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, ஒரு 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 எதிரி மாதிரி. அதாவது கரிய நிறம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே ஒத்துக்காது. ஆனா அதையும் அவ வந்து, அதாவது கருப்புங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா அத அவ தலையில வச்சுட்டு இருக்கா. அப்படி ஒரு அருமையான கனத்த கூந்தல் வந்து அந்த ஷைன் வந்து என்ன பண்றதான்னா, இந்த லைட் பட்ட உடனே அந்த அஜ்ஞானம்ன்ற அந்த மை வந்து விலகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அந்த கருப்பாகவோ இல்ல நம்ம சௌந்தர்ய இதுல கூட பார்த்திருக்கோம், ஷாம்லா தண்டகத்துல கூட பார்த்திருக்கோம். அவ வந்து முதல்ல பச்சை நிறத்துல மரகத கலர்ல இருந்து ஆரம்பிச்சு சிவப்பாயி தங்க நிறமாகி ஆரஞ்சு கலராகி அப்புறமா வெள்ளை நிறம் வரைக்கும் அவளை வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் நம்ம. சோ நேத்திக்கே ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. பட் அந்த கரிய நிறம்ன்றது எல்லாமே அவளுக்குள்ளேயே இன்பில்ட். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கெட்டதும் அவதான், நல்லதும் அவதான். சோ அத வந்து அது எதுவாக இருந்தாலும் it will end up in the தேவிஸ் அவளுடைய இதுலதான், அவ நமக்கு கொடுக்குற அந்த ஞானத்துலதான் முடியும் அப்படிங்கிறது.
அத நேத்திக்கே அந்த பாடல்ல அந்த கருமை பத்தி பேசும்போது சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. ரொம்ப நன்றி லட்சுமிமா. நான் இது ஒரு ரெக்வஸ்டாவே வைப்பேன். தயவு செஞ்சு இந்த ம், நவாக்கரை வரைக்கும் கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. காத்தால ஆஹ், பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிற மாதிரி யூ கேன் ஆட் லாட் ஆஃப் வேல்யூ இன் திஸ். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு அர்த்தநாரியா வரல. லைனையா நீங்க ஏதாவது சொல்றதுன்னா ஆஹ், சொல்லி முடிங்க. இல்லைன்னா நான் இதற்கு இணையான ஒரு அபிராமி அந்தாதி பாடலை சொல்லிட்டு தளத்தை முடிவு செய்து கொள்ளலாம். நன்றிங்கம்மா. பாடி முடிச்சிடலாம். மிக்க மகிழ்ச்சி. இதற்கு ரொம்ப ரொம்ப பொருந்தி போகக்கூடிய ஒரு அபிராமந்தாதி பாடல் இருக்கு. ஆஹ், 10வது பாடல் இது. அபிராமந்தாதியில 10வது பாடல் இது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது ஒன்று என்றும் வணங்குவது மலர்த்தாள் எழுதாமறையினொன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தென்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே. இது 10வது. ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது 11வது பாடல். ஏன்னா அந்த அந்த 3 தன்மையை சொல்லக்கூடியது. அது நான் 10வது பாடல்ல இருந்து கொண்டு வரும்போது அந்த நின்றும் இருந்தும் கிடந்தும், அப்ப அந்த 3 விதமான இடத்த சொல்றதுக்காக அந்த முதல்ல சொன்னேன். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமோமாய் அப்படின்னா நம்ம இங்க பார்த்த போகம், கல்வி, முக்தி இந்த 3யுமே சொல்றாரு. ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கே நிற்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானம் தம்மாடரங்கா எம்பிரான் முடி கண்ணியதே. அப்ப இந்த இடத்துல அவளுடைய 3 தன்மையையும் சொல்றாங்க. அந்த 3 தன்மையும் சொல்லக்கூடிய ஒரு அவளுடைய வடிவ சொல்றாங்க. முக்கியமா ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமாய் அப்படின்னு அந்த அந்த போகம், முக்தி, கல்வி அப்படின்னு 3யும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா சொல்றாங்க. சோ நீங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது அபிராமந்தாதியும் தொடர்ந்துதான் இதுல அவாய்ட் பண்ணவே முடியாது நம்மளால. நான் அபிராமியில சொல்ற மாதிரி அபிராமி பட்டர் திருமூலரை தொழுது தொழுது பண்ணிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. இந்த பாடலோடு வேற யாராவது பகிர்ந்துக்க வேண்டி இருந்ததுன்னா நான் லைனாய் எடுத்து கொடுக்குறேன். அவர் அறையை நிறைவு செய்யலாம். நன்றிங்கம்மா. ஏற்கனவே நீங்க அபிராமி அந்தாதி கூட திருமந்திரத்தை இணைத்து நிறைய சொற்பொழி விளையாட்டிருக்கீங்க. அதனால உங்க இந்த சக்தி பாதத்துக்கும் அபிராமி பட்டருக்கும் அந்த பாடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக உணர்கின்றேன். அதனால நீங்க கூட அதை டெய்லி அதை கோட் பண்ணி விளக்கும் போது மக்கள் பயனடைவார்கள் என்று விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிங்கம்மா. உண்மையிலே இன்றைக்கு லட்சுமி அம்மா தளத்தை திறந்த உடனே வந்துட்டாங்க. சரி, அவங்க நிறைய பேச போறாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்டு தளத்துக்கு ஒரு புதிய கோணத்தில் பதிலை பெற்றார்கள். உண்மையிலே அவங்களுக்கும் எங்களது தளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை காலை சிந்திப்போம். வாங்கம்மா. வணக்கம். ஹேமாமாலினி அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. சொல்ல நினைச்சேன், ஹேமாமாவும் வந்திருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். தேவி கூட்டிட்டு வந்துட்டான். வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. காலையில எதுவுமே நம்ம முன்னெல்லாம் அந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் 108 திவ்ய தேசம் அது இதெல்லாம் இருந்தப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஈவினிங் உங்களுடைய ஆன்மீக இது நிறைய விஷயங்கள் நம்ம கலந்துரையாடி இருக்கோம்.
பட் இப்போ கடந்த நான் வரதே கிடையாது, இப்பதான் வந்தேன். வந்து பார்த்தா எதுவுமே இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டு இருந்தது. நான் ஒருவேளை பார்க்குற டைம்ல ப்ரோக்ராம் இல்லையோ அந்த மாதிரி இருந்தது. நேத்து நைட்டு நீங்க நம்பினா நம்புங்க கிருத்திகம்மா, உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் நான். இதை பத்தியே திங்கிங்க. நீங்க மார்னிங் எடுக்கிறேன், கரெக்டா நீங்க வந்து நிக்கிறீங்க, ப்ரோக்ராம் நடக்குது. அப்ப இது எதனுடைய இது இறைவன் அருள் தானே, என்ன வரவழைக்கணுன்றதுக்கோசம் தானே இது வந்து நடந்திருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு சிலிர்ப்பு. அதனாலதான் சரி இருந்து அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு. லட்சுமி அம்மாவையும் பார்த்திருக்கேன். எல்லாருமே நம்ம தெரிஞ்ச முகம். ஏன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே வரவங்க எல்லாம் புது முகமா இருக்கு. நம்மளுக்கு ஒன்றும் பரிச்சயமும் இல்லை. போறதுக்கே ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. எந்த ஒரு குடும்பத்துக்கும் ஈவினிங் போறதுக்கெல்லாம். பட் இங்க வந்தோடனே ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுக்குள்ளேயே. ஆஹா, நம்ம ஆன்மீக குழுமம் இருக்கே, நம்ம இவங்க இருக்காங்களே அப்படின்னும் போது ஒரு நமக்குள்ளேயே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. சம்பாள் தான் வந்து ஒண்ணு கவலைப்படாத, வா நீ மார்னிங் ஒழுங்கா அப்படின்ற அளவுக்கு என்ன வந்து அடிச்சு சொல்ற மாதிரி இருந்தது. நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. இது டைமிங் என்ன, எத்தனை மணிக்கு நடக்கிறது? இது ரெகுலரா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண வசதியா இருக்கும். ஹேமாமா டெய்லி 6 to 7 முள்ளு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்தாலும் நகரும். லைனையா அறை திறக்கிறதுக்கு ஆகாது. 6:30 மணி கரெக்டா திறந்துருவாரு. 7 வரைக்கும் மேக்சிமம் நடக்கும். அவ்வளவுதான். நன்றிங்க. நம்ம 1047 திருமந்திரம் பாக்குறோம் அப்படின்னா 1047 நாள் தொடர்ந்து நடந்துச்சு இருக்கு. இன்னொரு நீங்க அந்த இவங்க கூட்ட கூட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கின்றோம். ஏன்னா சக்தி வேதம் வந்து அபிராமி சம்பந்தப்பட்ட பாடல்ன்றதால இப்ப ஹேமா அம்மா மாதிரி நிறைய பேர் இது விருப்பப்படுவாங்க. மேபி நீங்க தளத்துல பழைய நண்பர்களுக்கு கூட அந்த சத்தியவேதம் வரைக்கும் கூட சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கின்றேன். கிருத்திகா அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிங்க. வாருங்கள், தொடர்ந்து நாம் சத்தியவேதத்தை சிந்திப்போம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலைமைத்துடன் நிறைவுகின்றது 5, 4, 3, 2, 1.